அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈரான் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஈரான் பதில் தாக்குதலும் ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து அவங்களோட குவைத்தில் இருக்கிற யூஎஸ் பேஸை வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து 3 கண்ட்ரியும் இப்போ போரில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக ஈரானுக்கு சப்போர்ட்டிங்காக ரஷ்யாவோ சைனாவோ டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ களத்தில் இறங்குவாங்க. இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு, போயிட்டே இருக்குது 4 வருஷமாக. இந்த பக்கம் இவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்டு ஜியோ பாலிட்டிக்ஸ்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா இந்த வேர்ல்டு வார் மாதிரி தான் இது போய் சேரும். குறிப்பாக இன்றைக்கி ஆரம்பித்தது இன்னும் 2 நாள் கண்டினியூ ஆச்சுன்னா இது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, லெட் சப்போஸ் சைனாவோ ரஷ்யாவோ ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக களத்தில் இறங்குனாங்கன்னு சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து உறுதிப்படுத்திட்டாங்கன்னா ட்ரம்ப்பு சும்மா இருக்க மாட்டார். அவர் ஏதாவது பண்ணுவார். அகெயின் அவங்க நேச நாடுகள் நட்பு நாடுகள் எல்லாமே ஜாயின் ஆவாங்க. இது ஒரு வேர்ல்டு வார் 3 மாதிரி தான் போய் முடியும். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டை நமக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம் இது. சாட்டர்டே சண்டே 2 நாள் கண்டினியூ ஆச்சுன்னா மண்டே வந்து பெரிய இம்பேக்ட் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ஏற்கனவே வந்து டெய்லி 200-300 பாயிண்ட் விழுந்துட்டுருக்கு நிஃப்டியில். மண்டே வந்து தான் தெரியும் நமக்கு. என்னோடய கருத்து என்னென்னா, நம்மளோட கேபிட்டல் வந்து பாதுகாத்துக்கணும். ப்ராஃபிட்ஸ் இருந்தால் புக் பண்ணிக்கலாம். அட்வைஸ் கிடையாது, என்னோடய ஒப்பீனியன், என்னுடைய கருத்து. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்கிறவங்ககிட்ட உங்கள் கருத்து என்னங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.